ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜே. இன்னைக்கு வந்து எந்த கேமை பற்றி வந்து பார்க்க வந்து போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட் ஆஃப் வார் 2 தான். வீடியோக்குள்ள வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ வைஸ் சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் ஃபைல்ஸ் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து சில பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறேன். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் வந்து அவ்வளோக்கா வந்து ஒர்க் ஆகலை. அந்த புது ஃபைலும் இப்போ நான் வந்து தொலைவிட்டு வந்திருக்கேன். அதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் வந்து ஒரு நல்ல ஃபைலாக வந்து கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்த காட் ஆஃப் வார் 2 கேமை பற்றி வந்து பார்த்துடலாம். இந்த கேமோட ஃபைலும் என்னோட டெலிகிராமில் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. இந்த ஃபைல் வந்து ஸ்மூத்தாகவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த காட் ஆஃப் வார் 2 எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச ஒரு மோஸ்ட் ஆஃப் த கேம் இந்த காட் ஆஃப் வார் எப்பயுமே வந்து இருக்கும். ஜிடிஏ, அதுக்கப்புறம் வந்து பிசி கேம்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காட் ஆஃப் வார், ரெசிடென்ட் எவில் 4, அதுக்கப்புறம் வந்து ஜிடிஏ எல்லாமே வந்து இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் வந்து இருக்குது. நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகே, இந்த காட் ஆஃப் வார் 2ஓட கேமோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து தரேன். நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பார்த்து என்னோட டெலிகிராம் சேனலான எம்ஜே கேமிங் தமிழுக்குள்ளே போய் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து ப்ளே பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, கேமை வந்து எப்படி வந்து டவுன்லோட் வந்து பண்ணுறது, காட் ஆஃப் வாரோட ஃபுல் செட்டப்பை பற்றி, அதாவது ஃபுல் செட்டப்பை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக வாடிக்கொளரும். ஓகே, வீடியோக்குள்ளே வந்து போயிடலாமா? இப்படி வந்து போனதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 2 எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபைல் இருக்கா, இது எப்பயும் போல் வந்து ஒரு டபுள் கிளிக்கை வந்து போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா டியர்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்றைக்குமே வந்து கொடுத்துக்கோங்க. ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் வந்து ஒரு 3 பார்ட் வந்து ஏற்றி வச்சுட்டேன். பட் வந்து ஸ்டோரேஜ் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. பென் ட்ரைவில் வந்து சில ஃபைல்ஸ்லாம் வந்து மூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் வந்து இது பண்ணி வந்து பார்க்கணும், எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணி பார்க்கணும் கேம் வந்து எப்படி இருக்குன்னு. ஓகே, காட் ஆஃப் வார் 2 வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இருக்கும். இந்த லோகோ மாதிரி வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோகோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கிளிக் வந்து கொடுத்து பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி வந்து கொடுக்கும், காட் ஆஃப் வார் 2 எக்ஸி அப்படின்னு வந்து போட்டுட்டு எஸ் கொடுக்கணும். இதில் போய்ட்டு வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக தான் இது பண்ணுவேன். இப்படி வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த காட் ஆஃப் வார் 2 செட்டப் விசார் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள வந்து கனெக்ட் ஆயிரும். காட் ஆஃப் வார் 2ன்னு வந்து வந்துடும். அதுலேயே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐக்கான் வந்து முன்னாடி வந்து இருக்கணும்ல, அதுக்கும் வந்து ஒரு நெக்ஸ்ட்டை வந்து தட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இன்ஸ்டால் வந்து கேட்கும். இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராமில் வந்து ஒரு ஃப்ரெண்டு டிஜிஎஸ்ன்னு வந்து ஒருத்தர் இருப்பாப்ல, அவர் தான் வந்து இந்த ஃபைல் வந்து கொடுத்தாரு. அவர் கொடுத்த காட் ஆஃப் வார் 1, காட் ஆஃப் வார் 2 எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. நான் கொடுத்த கேமில் வந்து ஜிடிஏ வைஸ் சிட்டி வந்து ஒர்க் ஆச்சுன்னு வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் வந்து ஒர்க் ஆச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் மட்டும்தான் வந்து குளறுபடி வந்து பண்ணிடுச்சு. வைஸ் சிட்டி வந்து ஒர்க் ஆயிடுச்சு. சான் ஆண்ட்ரஸ் ஃபைல் மட்டும் எனக்கு வந்து கிடைக்கவே வந்து மாட்டேங்குது. டெஃபினிட்டிவ் எடிஷன் வந்து தொட்டால் அது வந்து ஒரு 40 ஜிபியோ எத்தனை ரொம்ப பக்கம் வந்து போச்சு. அதுக்கெலாம் வந்து நம்ம பழைய கவர்மெண்ட் லேப்டாப் வந்து தாங்காது. ஓகே, நான் கூடிய சீக்கிரம் வந்து ஜிடிஏ ஃபைல் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகே, காட் ஆஃப் வார்க்குள்ள வந்து போயிடலாம். இப்படி தான் வந்து லோட் ஆகிட்டு வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஓகே, இருங்க வந்து பார்ப்போம். ப்ளீஸ் வெயிட் வைல் செட்டப் இன்ஸ்டால்ஸ் காட் ஆஃப் வார் 2 ஆன் யுவர் கம்ப்யூட்டர் வந்து போட்டுரு பார்த்தீங்களா. இப்படி உள்ள வந்து அது இன்ஸ்டால் வந்து ஆனதுக்கப்புறம் இப்படி வந்து கேட்கும். இதில் வந்து ஃப்ளிக்ஸு எந்த கீ வேணாலும் வந்து கொடுங்க, கண்டினியூக்குன்னு வந்து இருக்கும். நீங்கள் சும்மா வந்து ஒரு என்ட்ரை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபைல் வந்து இதாகிட்டு இருக்கும், அதாவது ப்ரொசீஸ் வந்து ஆகிட்டு வந்து இருக்கும். ப்ரொசீஸ்டு வந்து ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து ஆயிரும். இன்ஸ்டால் வந்து ஆனதுக்கப்புறமே சில கேம்ஸில் ஃபெயிலு அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கும். அப்படியே வந்து அதாவது ஃபெயில்னு கூட வந்து காட்டும். நீங்கள் வந்து பதற வேணாம், கவலைப்பட வந்து வேணாம். நீங்கள் வந்து கேம் வந்து டவுன்லோட் வந்து ஆயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. இருந்தாலும் நான் வந்து ரிக்வெஸ்ட்டாக வந்து சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, நான் கொடுக்குற கேம்ஸ்லேயும் சம்டைம்ஸ் வைரஸ் வந்து இருந்தால், அப்படி வந்து இருந்தால் நீங்கள் வந்து அந்த கேமை வந்து அழிச்சிருங்க. உங்கள் லேப்டாப்புக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கேமை நீங்கள் வந்து என்றைக்குமே டவுன்லோட் வந்து பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, டெவில் மேக்கர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜிபி கம்மியாக தான் வந்துருக்கு. இந்த கேம்ஸ்லாம் வந்து அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் வந்து அது இன்ஸ்டால் வந்து ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஃப்ளிக்ஸில் வந்து கீ டு கண்டினியூன்னு வந்து கேட்கும். அதை மறுபடியும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு செட்டப் ஃபார் டைரக்ட் எக்ஸ்னு வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. டைரக்ட் எக்ஸ் ரன் டைம் இன்ஸ்டால்னு வந்து கேட்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க.
குடுத்ததுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் வந்து ஆகும். இந்த இன்ஸ்டால் வந்து ஆகறதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வந்து ஆகும். அது வந்து இன்ஸ்டால் வந்து ஆகட்டும். இன்ஸ்டால் வந்து ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே வந்து நம்ம காட் ஆஃபர் 1ல வந்து ஜாய்ஸ்டிக்கோட செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணியிருப்போம். அத பத்தியும் இதில வந்து நம்ம வந்து பார்த்தரலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதான்னு வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாமயே வந்து இருக்கும். அதாவது 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஓகே, போயிட்டுருக்கும். என்னோட லேப்டாப்போட ரெக்கார்டோட துரேஷன் ஒரு 10 நிமிஷம் தான் வந்து அது வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணும். அதுக்கப்புறம் வந்து தானாவே வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆயிரும் ரெக்கார்ட். அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, ரெக்கார்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இப்படி தான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும். என்னடா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. சர்ச்சிங் ஃபார் அப்டேட்டட் டைரக்ட் ரன் டைம் கான்ஃபரன்ஸ் அண்ட் அப்டேட்டிங் அஸ் நெசசரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. டிஎக்ஸி அப்படின்னு வந்து மைக்ரோசாஃப்ட் எல்லாமே வந்து டைரக்ட் எக்ஸு இப்படிலாம் வந்து இதாகிட்டு வந்திருக்கும். ஓகே, இருங்க. இது ஆனதுக்கப்புறம் வந்து கேம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிரும். ஜஸ்ட்டு ஒரு 2 ஜிபி தான் வரும் காட் ஆஃபரை வந்து பொறுத்த வரைக்கும். காட் ஆஃபர் ஃபுல் செட்டப் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் கேம் ப்ளேவும் வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது கேம் ப்ளேன்னு. சவுண்டு வராது. சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் உங்களுக்கு வந்து கேம் வந்து சவுண்டுக்குள்ளே வந்து வரும். கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஜாஸ்டிக் வந்து ஏற்கனவே ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருப்பேன். நான் வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ஜாஸ்டிக் வாங்கி கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்து ஆயிருச்சு. இப்போ வந்து ஃபினிஷுக்குள்ளே வந்து போயிடலாம். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. ஓகே, இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து காட்டும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து காட்டும். அனேபிள் டூ எக்ஸிக்யூட் ஃபைலு கிரியேட் ப்ரொசஸர் ஃபைலோட கோடு 740ன்னு வந்து காட்ட பார்த்தீங்களா? சம்டைம்ஸ் நான் கொடுக்குற கேம்ஸில் இப்படி வந்து வரும். நீங்கள் வந்து எதுக்கும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேம் வந்து நம்ம வந்து இயர்லின்னு வந்து நினைப்போம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், வெளியே வந்து காட்டுறேன் பாருங்க. இப்படி வந்து வந்ததுக்கப்புறம் வந்து காட் ஆஃப் வார் 2ன்னு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், வந்து கேம் வந்துருச்சு. சம்டைம்ஸ் அப்படி வந்து காட்டும். ஆனால் கேம் வராதுன்னு வந்து அர்த்தம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நாம் வந்து என்ன வந்து பண்ண போகிறோம்னா, ஜாஸ்டிக்கோட செட்டிங்ஸை பற்றி தான் நாம் வந்து பார்க்க வந்து போகிறோம். ஓகே, ஜாஸ்டிக்கோட செட்டிங்ஸை போய் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வந்து கீபோர்டோட செட்டிங்ஸையும் நான் வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, இருங்க. ஓகே, இப்போ வந்து ஜாஸ்டிக்கை வந்து கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஜாஸ்டிக் செட்டிங்ஸ் போய் வந்து பார்த்தரலாம். கீபோர்டு செட்டிங்ஸையும் வந்து பார்த்தரலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த காட் ஆஃப் வார் 2ன்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து டபுள் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வந்து இருக்கும். அதை வந்து கொடுங்க. இப்படி வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீபக்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த டீபக்கை வந்து கொடுத்துட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்த பாருங்க. இப்படி வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எஸ்ஆர் நோன்னு வந்து கேட்கும். இதில் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த PCX2 செட்டிங்ஸ் வந்து காட்டும். இதில் தான் நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். ஏற்கனவே இதை வந்து நான் வந்து காட் ஆஃப் வார் 1ல வந்து காட்டியிருப்பேன். ஓகே, இதை வந்து இதில் வந்து சிஸ்டம் சிடிவிடி கான்ஃபிக் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் வந்து 3வது வந்து கொடுத்துக்கோங்க. கான்ஃபிக் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரோலர்ஸ் பேடுன்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா? இதில் போயிட்டு பிளக்கின் செட்டிங்ஸ் வந்து கொடுங்க. ஓகே, கிராஃபிக்ஸ்லாம் மாற்றுற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கீபோர்டோட செட்டிங்ஸ் தான் வந்து காட்டும். பட் வந்து நீங்கள் பேட் 1லேயே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் வந்து கொடுக்க பாருங்க. இது வந்து பேட் 1லேயே வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதுதான் வந்து இப்படி ஸ்கொயர்னு வந்து இருக்கா? இப்போ நான் வந்து கீபோர்டு வந்து டச் பண்ணுறேன். இப்படி வந்து கீபோர்டில் வந்து மாற்றிக்கிறது இது. 1 பை 1 வந்து நம்ம வந்து கீபோர்டில் வந்து மாற்றிக்கலாம். ஜாஸ்டிக் வந்து இருந்தால் ஜாஸ்டிக் ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஜாஸ்டிக் வந்து மாற்றுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டுக்குனா இப்போ ஸ்கொயர்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சும்மா வந்து ஒரு பீன்னு வந்து பட்டன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து மாறிக்கும். இதுதான் வந்து கீபோர்டு செட்டிங்ஸ். நீங்கள் இப்படி வந்து 1 பை 1 வந்து கொடுத்து வந்து இது பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் வந்து மாற்றிக்கும். அது மாறிக்கும். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கேம் ப்ளே வந்து பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கீபோர்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்கொயரு ஓகே, ஸ்கொயர் தானே, இருங்க வரேன். ட்ரையாங்கிள், கிராஸு, ஸ்கொயரு, பாக்ஸ் வந்து கொடுத்துட்டாமா? அப்போ வந்து ட்ரையாங்கிள், முக்கோணம், இருங்க வரேன். எனக்கு கொஞ்சம் கேமுக்கு வேணும்ல. ஓகே, கொடுத்தாச்சு. இது வந்து சம்டைம்ஸ் வந்து வரும். இப்படி வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எக்ஸு, ஓ கொடுத்தாச்சு. ட்ரையாங்கிள், இருங்க, ட்ரையாங்கிள் கொடுத்தாச்சு. இப்போது செலக்டில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்டார்ட்டில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்தாச்சு. L1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? L1 இது, L2 இது, L3 இது.
அவ்வளோ இப்படி வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து ரைட்டு, அப்பு இல்லையா இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து மாற்றுறது ஈஸி தான். உங்களுக்கே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. எனக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கோன்னா நான் எனக்கு தெரிஞ்சே சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கே வந்து ரொம்ப இந்த கேமுக்குள்ளே போயிட்டு வந்து இதெல்லாம் மாற்றுறதுக்குலாம் ரொம்ப இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவில் 4ல வந்து ப்ளே பண்ணும்போது தான் வந்து இந்த விஷயங்கள வந்து நான் வந்து மாத்த கத்துக்கிட்டேன். இங்க வந்து அனலாக் மவுஸ்ன்னு வந்து இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து நீங்க வந்து மவுஸ் செட்டிங்ஸ் அதாவது மவுஸ் வந்து வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அதில வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும் கேம் ப்ளே பண்றதுக்கு. ஓகே. இப்போ அப்பு, இப்போ ரைட்டு, இப்போ டவுனு. கொஞ்சம் இது இருக்கும். நீங்க கீ ஜாஸ்டிக் வந்து இல்லைன்னா, இந்த விஷயத்த வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கோ. ஓகே ரைட்டு. இருங்க வரேன். ஓகே டவுனு. அவ்வளோதான். இப்போ லெஃப்ட்டு. அவ்வளோதான். ஓகே. இப்படி வந்து கீபோர்டு அண்ட் வந்து ஜாஸ்டிக் கண்ட்ரோலர் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், இங்க அப்ளே இருக்கும். இங்க அப்ளே வந்து குடுத்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. இப்போ வந்து ஓகே குடுங்க. ஓகே குடுத்தா வந்து முடிஞ்சுச்சு நண்பர்களே. அவ்வளோதான். நான் வந்து செட் பண்ணியாச்சு. வேலை வந்து முடிஞ்சுச்சு. ஜாஸ்டிக் செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சுச்சு. கீபோர்டு செட்டிங்ஸும் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து வெளியே வந்துட்டு கேம் ப்ளே வந்து பண்ண வந்து போகிறோம். ஓகே கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே கேமுக்குள்ள வந்து போயிடலாமா? ஓகே போகலாம் வாங்க. இப்படி வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து கொடுத்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் ஆயிரும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்து வந்துட்டோம். காட் ஆஃப் வார் 2க்குள்ள வந்து வந்தாச்சு. ஓகே நியூ கேம் லோடு ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷர்ஸ்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து லோடு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம் வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வந்துடும். ஓகே முக்கோணம் கொடுத்து வந்து வெளியே வந்துடலாம். இப்போ வந்து நியூ கேமுக்குள்ளே வந்து போய் காட்டுறேன். கேம் ப்ளே வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்து வந்து சொல்லுங்கள். மார்டல் ஈஸி. ஓகே ஸ்டோரி வந்து ஓடாது. கொஞ்சம் நேரம் வந்து ஓடும். அதுக்கப்புறம் வந்து தலைவன் வந்து கத்திட்டு வந்து இருக்காப்புல கத்திட்டு வந்து இருப்பாப்புல. அத்தீனா அப்படி வந்து சொல்லுவாப்புல. யூ வில் சஃபர் ஃபார் திங்ஸ். நீ வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணதுக்கு சத்தியமாக வந்து தண்டனை வந்து அணிவிக்க வந்து போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருப்பாப்புல. அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் வேறு மாதிரி கூட வந்து வரலாம். ஓகே தலைவன் வந்து நடந்து வந்து வராப்புல பாரு. கொஞ்சம் சில டைம்ஸ் வந்து காட் ஆஃப் வார் 2 வந்து ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ் இதில். நம்ம வந்து கிராஃபிக்ஸ் வந்து வேணும்னா மாற்றிக்கலாம். இருந்தாலும் வந்து கேம் ப்ளே வந்து காட்டுற மாதிரிங்க. ஓகே தலைவன் வந்து உள்ளே வந்து இறங்கிட்டான். இப்போ வந்து ஃபைட்டை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபைட்டு அந்த சிலை கூட தான் வந்து சண்டை வந்து இறங்க வந்து போகுது. ஓகே இதை வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து ஃபைட் பண்ண வந்து ஆரம்பிப்போம். ஓகே நண்பர்களே வேகமாக வந்து ஓடுறானா அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அட்டாக் பாக்ஸு முக்கோணம் அவ்வளோதான் சுற்றி விட்டு அடித்து நொறுக்கு. அவ்வளோதான் நொறுக்கி விடு. ஓகே எல்1 வந்து பிளாக் பண்ணுறது. இப்போ வந்து ஒருத்தனை வந்து வெட்டிட்டோம். இப்போ எல்1 வந்து இப்படி வந்து பிளாக் பண்ணுறது. இப்போ அடிக்கலாடி எவனாச்சும் அடிங்களாடி அடிங்கடா. ஏன்னா ஒருத்தன் கூட அடிக்க மாட்டேங்கிறான். அடிங்களாடி. ஓகே இப்போ பாருங்கள் அவ்வளோதான். சதக்குன்னு வந்து வெட்டுறமா அவ்வளோதான். சதக்குன்னு வந்து வெட்டுறமா முடிஞ்சு. கேம் ப்ளே வந்து எப்படி இருக்கு நண்பர்களே கமாண்ட் வந்து பண்ணுங்கோ. இப்போ பாரு எவனாச்சும் வந்து சதக்குன்னு வந்து இறக்கணும். இப்போ பாரு ஒரே சுற்று முடிச்சு விட்டு அவ்வளோ கொஞ்சம் என்னோடதுல வந்து அப்படி தான் இருக்கும். வரேன் கிராஃபிக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அட இருங்கடா மாட்டான் ஓகே ஒத்த வந்து இறக்கிட்டோம். ஓகே 2 hits 3 hits முடிச்சாச்சு. இந்த ப்ரூட்டல் கில். இருங்க வரேன். ஓகே இருங்க அவ்வளோதான். இப்படி வந்து ஒவ்வொரு அட்டாக் எல்1 இது வந்து முக்கோண அட்டாக். வரண்டா இருங்கடா. என்னமோ வருமே இதில். ஓகே சதக்குன்னு இறக்கியாச்சு. இப்போ இதில் வந்து எல்2வோ என்னமோ வந்து ஒரு பட்டன் வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்தோம்னா அந்த பவர் மாதிரி வந்து வரும். கிரேட்டோஸுக்கு வந்து அவனை வந்து அப்படியே பறந்துக்கிட்டே வந்து அடிப்பான். எல்2 தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் எல்2 தான். ஓகே வளர்த்தனோம்னா அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருப்பாப்ல. 139 அட்டாக் என்ன உயிரோடு இருக்காங்க. அவ்வளோதான் 145 170 180 207 அட்டாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே இன்னும் இருக்காங்க. இருங்க இவனுங்களை வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சைடை வந்து போக முடியும். ஓகே நொறுக்கியாச்சு. இதான் வந்து முக்கோணம். அவ்வளோதான் இப்படி வந்து ஒருத்தர் மேலே வந்து அடிச்சு விட்டு மேலே பறக்கலாம். இந்த அட்டாக் வந்து கொடுத்துறோமா. ஓகேயா இப்போ ஜம்ப் பண்ணி வந்து ஆட்டுறாமா. இது வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இந்த பட்டனே வந்து கொடுப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ப்ளூ கலர் வந்து இது நிறையவே வந்துருக்கு. ஓகே செத்தாங்களா இல்லையா. இன்னும் சாவலியா அவனுங்க. 115 அவ்வளோதான். பாக்ஸ் அழுத்தி பிடிச்சோம்னா போதும். சதங்க வந்து விட்டுவாப்பில். என்னோடய லேப்டாப்புக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இதாக வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்படி வந்து ஹேங் ஆகுது. நான் ரெக்கார்டை வந்து பண்ணாமல் வந்து ப்ளே பண்ணும்போது நார்மலாக வந்துருந்துச்சு. ஓகே இப்போ வந்து அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓ இன்னும் இல்லையா? இன்னும் இவனுக்கு சாவுல போல இருக்கு. சாவுங்களாடி. ஓகே செத்துட்டாங்க. பேச வந்து அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியுதான்னு வந்து பார்ப்போம். ஓகே இப்போ தான் வந்து அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். அவனுங்க வந்து ஓடிடுவானுங்க. இதில் வந்து நம்ம வந்து L1 நம்ம வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்டுக்குள்ளே வந்து போயிட்டு R1 நான் நினைக்கிறேன். ஓகே R1 பட்டன் வந்து கொடுத்தோம்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓடிடுவானுங்க பாருல. ஓகே ஓடுவானுங்க பாரு. ஓடுறாங்களே அவ்வளோதான் ஓடிட்டாங்க. ஓகே இதில் தான் வந்து R1 இப்போ வந்து ஓவை அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஓ சவுண்டு வந்து கேட்கும் நான் நினைக்கிறேன். ஓகே கேமோட சவுண்டு வந்து கொஞ்சம் எரராக வந்து இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கேட்டை வந்து திறந்தாச்சு. இவன் வேற அங்கிட்டு சிலக்காரன் வந்து அவனோட வேலையை வந்து காட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து இப்போ மெயினான எதிரியை நம்ம பவராக வந்து ஜியூஸ் வந்து இருக்காரு பார்த்தீங்களா? அவ்வளோதான் செத்தானா. ஒரே இடத்துல விழுந்தான் மாத்தியா. அவ்வளோதான் இருங்கோ. அங்கே கையை இப்போ வந்து கொண்டு வருவான். அவ்வளோதான். ஓ ஓ ஓ ஓ அழுத்தி புடி அழுத்தி புடி. இடி மின்னல் சக்தி இன்னும் உயிரோட இருக்காங்க. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாரு அவன் செத்து போயிடுவான். அப்போ வந்து அந்த சிலை வந்து கை வந்து விழுந்தோடனே. எங்கேடா போனீங்க? அவ்வளோதான் சதக் சதக் முடிந்தது. முடிச்சாச்சு. ப்ரூட்டல் கில். அந்த சிலையோட ஃபைட்டை வந்து காட்டிலான்னு வந்து பார்க்குறேன். அதான் வந்து முடிய மாட்டேங்குது. இரு வரேன். இவனுங்கள்ட்டயே வந்து சண்டை போட்டே நம்ம வந்து இதாயிரும் உங்களுக்கு. ஓகே சத்தாண்டா. இப்போ அந்த சிலை வரும் பாரு. இரு வரேன். அவ்வளோ கையே அந்த அந்த சிலை மேலே வந்து அட்டாக் வந்து நடக்கும். ஓகே அவன் வந்து யாரையும் எடுத்துகிட்டு வந்து போயிட்டான். இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து போயிடுவோம். இதில் வந்து காட்டும் நமக்கு வந்து அந்த ப்ளூ ஆர்பு இதெல்லாம் வந்து எடுத்தோம்னா எழுத்து போகுது அப்படின்னு வந்து காட்டும். ஓகே R1 எழுத்து வேணும் தான் ஓரளவுக்கு. ஆனால் ப்ளூ வந்து ரொம்ப முக்கியங்க காய்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சில கூட தான் வந்து சம்பவம் நடக்கும் இந்த கார்ட் ஆஃப் வாரை வந்து பொறுத்த வரைக்கும். ஓகே க்ரீன் ஆப்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் எழுத்து வந்து ஏறும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருங்க வரேன். ஓகே ப்ரெஸ் X டு ஜம்ப் அப், ப்ரெஸ் L டவுன் டு ஸ்லைடு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கிட்ட வந்து போக வந்து போகிறோம். இருங்க வரேன் காட்டுறேன். ஓகே இப்போ வந்து மறுபடியும் வந்து சிலைக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ வந்து இங்கிட்ட வந்து போனோடனே வந்து அவன் வந்து குத்த வந்து ஆரம்பிச்சிடுவான். நம்மளை வந்து அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஓகே பாரு ஜம்ப் பண்ணணும். இல்லைன்னா வந்து அவ்வளோதான் சோலி முடிஞ்சிருயா. சோலி முடிய போகுது. ஜம்ப் பண்ணுறாடி. அவ்வளோதான். நமக்கு தேவை வந்து ப்ளூ வேணும் கைஸ். அதனால் வந்து நான் இங்கிட்ட ஓடிட்டு இருக்கேன். இருங்க வரேன். ஓகே ஓகே புரியுது புரியுது. இதெல்லாம் வந்து தப்பிக்கணும். உயிரை கொடுத்து வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. அடைச்ச அந்த ப்ளூ எடுக்கும்டா. ப்ளூ எடுத்தாதான் இவனை வந்து ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ண முடியும். இப்போ வந்து அந்த கல்லை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே இரு R1 2 ஓல்டு அழுத்தி பிடிச்சி ப்ளூ எடுத்துக்கலாம். ஓகே ப்ளூ வந்து ஏறுது. இது ப்ளூ ஆர்ப்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளோட மேஜிக் பவர் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணி விட்டுரும். இதுவும் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு தேவையான பொருள் தான். எக்ஸை வந்து கொடுத்துட்றான். ஓகே இப்போ வந்து இந்த இடத்த வந்து அடிப்பான். இந்த சிலையை வந்து நொறுக்கணும். இதுதான் வந்து இப்போ வந்து ஒரு மெயினான விஷயமே. இருங்க அடிப்பான் இரு. வெயிட் பண்ணுறேன். அட்ராடி அட்ராடி டக்குன்னு அட்றா. ஓகே அடிக்க போகிறான். அட்ராடி அட்ரா 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 அட்ரா. ஐயோ கையே போச்சு போச்சு போச்சு. 81 கைஸ். ஓகே இன்னும் மயக்கமாகலை. அவன் இன்னும் வந்து மயக்கமாகலை. மயக்கம் ஆகாத வரைக்கும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் வந்து மயக்கம் ஆகுவான்னு நான் நினைக்கிறேன். தூக்கி எறிவான் அங்கேருந்து. சோல்ஜர்ஸ் வந்து தூக்கி எறிவான். ஓகே இவனுங்களும் வந்து சாகிற மாதிரி தெரில. பாருங்க தூக்கி எறிகிற மாதிரி. அதில் ஒருத்தன் அவுட் ஆயிடுவானுங்க. ஏதோ ஒருத்தன் தான் வந்து உயிர் பொழைச்சி வந்து நம்மளை வந்து அட்டாக் வந்து பண்ணுவான். ஓகே அடி அடி அட்டாக் வந்து பண்ணுறாடி. இப்போ தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். இரு இரு வரேன். ஓகே அட்டாக் பண்ணுறாடி. அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ணுறான். 26 ஹிட்ஸ் நண்பர்களே. ஓகே முக்கோணம் அடைச்ச. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதாச்சுன்னா அவன் வந்து அட்டாக் வந்து இதாயிரும். அப்புறம் முக்கோணம் தான் பட்டன் என்னமோ கொடுக்கணும். அதுவும் வந்து கொடுத்துட்டோம்னா அந்த கேமோட முடிச்சுக்கலாம். கேம் பிளே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சம்பவத்துக்குள்ள வந்து இறங்கிடலாம். ஓகே ஓகே வாடா வாடா வாடா. இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிருக்கேன். வாடா அட்ராடி. இவனுங்க வேற குறுக்க மறுக்கா ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அந்த சிலை கூட தான் வந்து மெயினாக ஃபைட் பண்ணும். ஓகே ஓகே அட்டாக் வந்து பண்ண போகிறான். அட்டாக் பண்ண போகிறான். ஐயோ அட்ரா அடைச்ச. தப்பு பண்ணிட்டேனே.
ஓகே நண்பர்களே, இப்போ தான் வந்து அந்த சிலை வந்து வீக் ஆயிருச்சு. இப்போ போய் டக்குன்னு வந்து அந்த கல்லை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் வந்து பண்ணணும். அட்டாக் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து மயக்கத்துக்கு வந்து போயிட்டாப்ல. இப்போ வந்து பாருங்க, டக்குன்னு போயிட்டு வந்து அட்டாக் வந்து பண்ண வந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஓகே ஓடிக்கிட்டு இருக்கு. டைம் ஓடுது. ஓட்றா டேய்! ஓட்றா, ஓட்றா, ஓட்றா! இருங்க வரேன். ஓகே, பைஸ் வந்து பண்ணதும் வந்து நல்லது தான். ஏன்னா வந்து இதாயிருச்சு. ஓகே, வெளிய போயிரலாம். இப்போ வந்து அந்த சிலை வந்து ஃபைட் வந்து போட போகுது. இது இவன வந்து இப்போ வந்து அடிக்கணும். கரெக்ட்டா வந்து பட்டன் குடுத்தேன்னா வந்து தப்பிச்சுப்பேன். இல்லைன்னா வந்து சோலி முடிஞ்சிரும் நண்பர்களே. இவனுங்க வேற இருக்கிற பிரச்சனையில வேற இருங்கடா டேய்! எனக்கு நீங்களா வந்து முக்கியம் இல்லடா டேய்! R1 குட்றா டேய்! அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து சிலையோட மூஞ்சில வந்து அட்டாக் வந்து பண்ணியாச்சு. அதோட பக்கத்துல வந்து போகணும். இப்போ என்ன பட்டன் வந்து குடுக்க போறாருன்னு எனக்கே வந்து தெரியல. முக்கோணம், பாக்ஸ் என்னமோ வந்து கேட்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே, தலைவன் முன்னாடி வந்து ஒருத்தன் இருக்கான். இப்போ நம்ம வந்து இதில வந்து ஏறி ஓ குடுக்கணும் வேக வேகமா. இல்லைன்னா வந்து சோலி முடிஞ்சிரும். ஓகே இருங்க. இப்போ நாமளே வந்து அம்பா வந்து மாற வந்து போறோம். ஓகே எக்ஸ குடுத்துட்டு வாடா, வாடா டக்குனு வாடா டேய்! ஓகே ஓ ஓ அழுத்துடா டேய்! தலைவரா தலைவா அழுத்து, 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 அழுத்து. ஓ அழுத்து, ஓ அழுத்து. இன்னும் கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சம். ஓகே நண்பர்களே. இப்போ வந்து என்ன பட்டன வந்து கேட்க போகுதுன்னு எனக்கே தெரியல. முக்கோணமா? பாக்ஸா? பாக்ஸு தப்பிச்சுட்டேன். ஓகே. இப்போ வந்து என்ன கேட்க போகுதுன்னு வந்து தெரியலையே. முக்கோணமா? பாக்ஸா? பாக்ஸா? முக்கோணமா? பாக்ஸா? முக்கோணமா? பாக்ஸு தப்பிச்சுட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில கண்ணை வந்து இப்போ பொளந்து விட்டுருவான்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பட்டன் வந்து கேட்க போறான்னு எனக்கே தெரியல. ஓகே பாக்ஸு. இதில வந்து எல்லாமே 4மே வந்து பாக்ஸ் தான் நினைக்கிறேன். மாத்தி குடுத்துறாதயா ஆண்டவா! ஓகே பாக்ஸ்யா முடிஞ்சுச்சு. கண்ல வந்து ஒரு ஏத்து ஏத்தி விட்டுருவோம். முடிந்து விட்டது. அவ்வளோதான். கிரேட்டோஸ் வந்து ஒரு கரெக்டான வேலைய வந்து செஞ்சுட்டாப்ல மனுஷன். பட் வந்து இருந்தாலும் இப்போ வந்து பறந்துரும். இந்த அட்டாக் வந்து பட்டு அதுக்கு வந்து ஒரு கண்ண வந்து பொசுக்கி விட்டாச்சு. முடிஞ்சுச்சு. நண்பர்களே இதுதான் வந்து இந்த காட் ஆஃப் வார் 2 ஓட கேம் பிளே. எப்படி இருந்துச்சுன்னு வந்து மறக்காம வந்து சொல்லுங்க. ஓகே ஸ்விம் பண்றது இப்ப. ஓகே இது வந்து ஸ்விம் பண்றது. இப்போ நாம வந்து எனர்ஜி வந்து ஏத்த போறோம். இருங்க இதுக்கெல்லாம் வந்து இது முக்கோணம் தான் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இந்த இடம் தான் நெனைக்கிறேன். ஓகே. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு இடம் இருக்கும். இதில வந்து எங்கேயோ இருக்குமே. இருடா வரேன்டா. ஓகே. இது அல்ல. இது அல்ல. இதான் நெனைக்கிறேன். இந்த இடம் தான் நெனைக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கும். இங்க வந்து காட் ஆஃப் வார் 2 ஃபேன்ஸுக்கு வந்து தெரியும். ஓகே நண்பர்களே, இதோட வந்து இந்த காட் ஆஃப் வார் 2 கேம் வந்து முடிஞ்சுச்சு. அடுத்த ஒரு கேம்ல வந்து மீட் பண்ணுவோம். அடுத்த ஒரு ஃபுல் செட்டப்ல வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் ஆல்வேஸ் எம்ஜே. ஓகே. ஓகே. பாய்.